ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஃப்ரைட் ரைஸ், வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் தாரிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிவிடுங்க. வாங்க வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற ஃப்ரைட் ரைஸ்க்கு முதல்ல ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம், இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். நெய் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஒன்று குட்டியாக, பீன்ஸு, முட்டைகோஸ், இவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் உப்பு போட்டுக்கலாம். வெஜிடேபிளுக்கு மட்டும்தான் போடுறேன். நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரைஸை வேக வச்சு இந்த மாதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க. இது வதங்கிடுச்சு. இது ரொம்ப நம்ம பொரியலுக்கெல்லாம் செய்கிற மாதிரிலாம் வதக்கக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது கூட டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இப்போ சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன், 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் போடுறேன், மிளகுத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பொரிச்சு வச்ச முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு வேணுன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.